கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள். அல்லேலூயா. யார் புகழப்படுவாளாம்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். மேற்பகுதியில் சொல்கிறாரு, சௌந்தரியம் வஞ்சனை உள்ள, சௌந்தரியம் ஏமாற்றும், அழகு வேஸ்ட்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரி தான் புகழப்படுவாள். வேதத்தில் அநேக ஸ்திரிகள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அதில் முதன்மையாக நான் பார்க்குறேன்னா எஸ்தர் ராஜாத்தி. தாய் தகப்பன் இல்லாத மகள், சித்தப்பா மொர்தெகாயுடைய வார்த்தை கேட்டு நடந்தாள், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாள். அதை பாருங்கள், யூத மக்கள் அழிக்கப்பட போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு ராஜஸ்திரியாக எஸ்தர் சிங்காசனத்தில் அரண்மனைக்குள்ளே பொற்செங்கோலை ராஜா நீட்டினா தான் போகணும். அப்படி நீட்டாமல் போனாக்கா தண்டனை மரணம். ஆனாலும் கூட அந்த அம்மா சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, யூத மக்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி அரண்மனைக்குள்ளே ராஜாவினுடைய சிங்காசனத்துக்குள்ளே புகுந்தாள். பாருங்கள், அது மாத்திரமில்ல, தாதிமாரோடு கூட உபவாசித்து செபித்தாள். என்ன நடந்ததுன்னு சொன்னாக்கா, யூத மக்கள் அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள். யார் யூத மக்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்தானோ அவன் தூக்கு மரத்திலே, தான் செய்த தூக்கு மரத்திலே தூக்கிலிடப்பட்டான் ஆமான். ஆகவே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும், உங்களுடைய சௌந்தரியம் ஏமாற்றும், அழகு வேஸ்ட்டு. ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் தான் புகழப்படுவீங்க. கர்த்தரால் நீங்கள் புகழப்படணும்னு சொன்னால் ஒரே ஒரு ரகசியம், கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும்போது. எஸ்தர் ராஜாத்தி 127 நாடுகளுக்கு ராஜாத்தி. ஒரு நாடு இல்லை, 2 நாடு இல்லை, 127 நாடுகளுக்கு. பாருங்கள், காரணம் உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற எஸ்தரா இருந்தா. நீங்களும் அந்த எஸ்தரை போல் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தீங்களா, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை யாவரையும் தின தியானத்தை கவனிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. யார் புகழப்படுவாள் சொல்லி அங்கே நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி சொல்லார், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அதற்கு எடுத்துக்காட்டாக எஸ்தர் ராஜாத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆகவே ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் எஸ்தரை போல உம்முக்கு பயப்படுகிற ஸ்திரியாய், உம்மால் புகழப்படுகிற ஸ்திரிகளாய் மாற உதேசம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.